Good morning, teachers. I am Satya. Welcome to Satya's class. இன்னைக்கு கிளாஸ்ல ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டரை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டல் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதோடைய லாட்டிஸ் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 4 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம்? 4 × 10⁻10 அப்படின்னு வந்துட்டு நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டருடைய மேக்னிடியூட் என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு த பிளேன் 100. ஓகேவா? ஸோ 100 பிளேன்னா என்ன மீனிங்? பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் பேரலல் டு ஒய் அண்ட் இஜெட் ஆக்சிஸ். ஓகேவா? சரி, ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார்முலா என்னங்கிறது நமக்கு தெரியும். ஜி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2π/d அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஸோ டிக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? d is equal to a for a simple cubic system a divided by square root of h squared plus k squared plus l squared னு வரும். சரிங்களா? ஸோ அந்த d உடைய வேல்யூவை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னா 2π/a into root of h squared plus k squared plus l squared அப்படின்னு ஃபார்முலா நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வீடியோவை செகண்ட் கிளாஸில் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் d உடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்துட்டு கிளாஸ் 2ல் போயிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஜி வேல்யூ இட் வில் பி ஈக்குவல் டு 2π/a root of h squared plus k squared plus l squared. ஸோ நமக்கு என்ன கிவன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? ஏவோட ஆன்சர் தெரியும், ஹெச்கேஎல்லுடைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன வரும்? 2π divided by 4 square root of 1 square plus 0 square plus 0 square. ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். பையோட வேல்யூ 3.14 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.57 ஆம்ஸ்ட்ராங் இன்வர்ஸில் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த 2 × 10⁻−10 அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அது மேலே வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் இன்வர்ஸ் அப்படின்னு ஆகும். அதர்வைஸ் 10⁻+10 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ஜியுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1.57 ஆம்ஸ்ட்ராங் இன்வர்ஸ் ஆர் 10⁻+10. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ ரிவர்ஸ் டைப் கொஸ்டின். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. டி ஸ்பேசிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஆக்சுவலாக எதுக்கு ஃபார்முலா தெரியும்? ஜிக்கான ஃபார்முலா தெரியும், 2π/d. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டியோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை ஜி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக இதில் வந்து ஜியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 2πயோட வேல்யூ வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, 6.2832. ஓகேவா? 2 × 3.14. ஸோ இதில் எந்த வேரியேஷன்ஸும் வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால இந்த நியூமெரிக்கல் வேல்யூவை மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் போயிட்டு ஈஸியாக கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஓகேவா? ஸோ 2πயோட வேல்யூ 6.2832 டிவைடட் பை ஜியோட வேல்யூ என்ன? 6.28. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1.0003 ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலாக டியோட வேல்யூ 1.00 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அடுத்ததாக பிராக்ஸ் லா என்னங்கிறத பார்த்துருவோம். கிறிஸ்டல்னா ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே ஃப்ளோரில் அரேஞ்ச் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்ரேஸை வந்து அந்த கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம இன்சிடென்ட் பண்ண வைக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும்னா அது ஒரு ஃப்ளோரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதே மாதிரி இன்னொரு ஃப்ளோர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ 2 ரிஃப்ளெக்ஷனும் சேர்ந்து எனக்கு ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகும். ஸோ அந்த ஆம்ப்ளிடியூட் நம்ம பெருசாக ஆக தான் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிடெக்டரில் சிக்னல் கிடைக்கும். ஸோ அந்த பெருசாகக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சப்போஸ் அது வந்துட்டு ஆம்ப்ளிடியூட் எனக்கு வேரியேஷன்ஸ் இல்லை, சிக்னலே வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ டிஸ்ட்ரக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? சிக்னலை கெட் பண்ண முடியாது. அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் பிராக்ஸ் லா நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்சஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ரேஸை ஒரு கிறிஸ்டல் பிளேனில் ஃபால் ஆக வைக்கிறப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆகணும்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிரியேட் ஆகணும். ஸோ அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த பிராக்ஸ் லாவை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டயக்ராம் பார்க்கலாம். இந்த இடத்துல செட் ஆஃப் கிறிஸ்டல் பிளேன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது டோட்டலாக ஒரு பில்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு லைனும் இருக்கு இல்லையா, ஒரு பிளேன்ஸும் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு ஃப்ளோர் அப்படின்னு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். சரியா?
ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், வெளியில இருந்து ஒரு எக்ஸ்ரே வந்து ஃபர்ஸ்ட் பிளேனில் ஃபால் ஆக வைக்கிறோம். ஸோ ஒரு ஆட்டம்ல ஃபால் ஆகுது. ஸோ ஆட்டம்ல ஃபால் ஆகிட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் ஃபால் ஆகுது, செகண்ட் பிளேனில் ஃபால் ஆகுது. அகைன் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த 2 ரிஃப்ளெக்டட் ரேஸும் இந்த டிடெக்டர், இங்கே ஒரு டிடெக்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டிடெக்டரில் போயிட்டு ஒன்றும் ஆம்ப்ளிடியூட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும். அந்த 2 ஆம்ப்ளிடியூட்ஸும் சேர்ந்து எனக்கு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரைட் ஃப்ரிஞ்சஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால நமக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னா பாத் லென்த், அதாவது பாத் டிஃபரன்சஸ் இருக்கிறதுனால கிரியேட் ஆகுது. ஸோ பாத் டிஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன சொல்லலாம் அப்படின்னா n லாம்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன் பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. ஸோ ஆஸ் பர் திஸ் டயக்ராம் என்ன சொல்கிறாங்க, 2 கிறிஸ்டல் பிளேன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை d அப்படின்னு நம்ம எடுப்போம். அண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா. ஸோ சைன் தீட்டா கிரியேட் பண்ணுது. ஸோ d sin தீட்டா 2 பிளேன்ஸ் நம்ம எடுக்கிறதுனால 2d sin தீட்டா. ஓகேவா? ஸோ ஆஸ் பர் திஸ் டயக்ராம் path difference is equal to 2d sin theta. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால அங்கே கிரியேட் ஆகக்கூடிய பாத் டிஃபரன்ஸுடைய வேல்யூ n லாம்டா. ஸோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாமா? ஸோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், n லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2d sin theta. ஸோ இதை தான் பிராக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இதில் n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், n வேல்யூ நமக்கு இன்டிஜர் வேல்யூஸாக தான் இருக்கும். அதே மாதிரி லாம்டாங்கிறது வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரேஸ், டி அப்படிங்கிறது இன்டர்பிளானர் ஸ்பேசிங். ஸோ அஸ்யூஷுவல் இந்த 2 கிறிஸ்டல் பிளேன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசிங் தான் இன்டர்பிளானர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்கிறோம். தீட்டா அப்படிங்கிறது கிளான்சிங் ஆங்கிள், இன்சிடென்ட் ரேக்கும் பிளேனுக்கும் இடையில கிரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள். ஸோ அதை தான் வந்து நம்ம தீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ என்ன யூனிட்ஸில் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா வேவ் லென்த்தையும் டிஸ்டன்ஸையும் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற யூனிட்ல வந்து இண்டிகேட் பண்ணுவோம். தீட்டாவுக்கு வந்து டிகிரி, n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லையா. ஸோ இது வந்து டைமென்ஷன்லெஸ் வேல்யூஸாக தான் இருக்குது, 1 2 3 அப்படிங்கிற நம்பர்ஸில் தான் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, யூனிட் வந்துட்டு போட முடியாது. ஓகே, இங்கே ஒரு டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பாத் டிஃபரன்ஸ், ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா a to b அப்படிங்கிற ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அண்ட் b to c அப்படிங்கிற ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாத் டிஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணால் போதும். ஸோ ab + bc. ஓகேவா? ஸோ ஏபி கிரியேட் பண்ணக்கூடிய பாத் டிஃபரன்ஸ் டி சைன் தீட்டா, பிசி கிரியேட் பண்ணக்கூடிய பாத் டிஃபரன்ஸ் டி சைன் தீட்டா, ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 2d சைன் தீட்டா அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு பாத் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன சொன்னேன், n லாம்டா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்க, கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ n லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2d சைன் தீட்டா. ஸோ இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே டயக்ராம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. பிராக்ஸ்லாம் எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்சஸில் மட்டும்தான் அப்ளை ஆகும். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா பிராக்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. அண்ட் அந்த பிராக்ஸ்லோடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்ஆர்டி பேட்டர்னில் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ n = 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், n = 2னா செகண்ட் ஆர்டர், n = 3 அப்படின்னா தேர்ட் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வேரியாக அந்த ஆர்டர் வந்துட்டு நமக்கு நேம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன்ஸ், அதாவது இந்த பிராக்லாம் யூஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல எல்லாம் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டி ஸ்பேசிங் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அடுத்ததாக என்ன டைப் ஆஃப் கிறிஸ்டல் அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் மெட்டீரியல் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிராக்ஸ்லாங்கிறது என்னது, n லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2d சைன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, அடுத்ததாக பிராக்ஸ் லா பேசிக் ஃபார்முலா இருந்து என்னென்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் ஃபார்முலாஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத இங்கே ஒரு டேப்லெட் ஃபார்மேட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜென்ரல் ஃபார்ம் என்ன, n லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2d சைன் தீட்டா. ஸோ இதுலேருந்து எனக்கு லாம்டாவோட வேல்யூ வேணும் அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2d சைன் தீட்டா டிவைடட் பை n. எனக்கு d உடைய வேல்யூ வேணும் அப்படின்னா d ஈக்குவல் டு n லாம்டா டிவைடட் பை 2 சைன் தீட்டா. தீட்டாவோட வேல்யூ வேணும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் n லாம்டா டிவைடட் பை 2d. n வேல்யூ வேணும் அப்படின்னா 2d சைன் தீட்டா டிவைடட் பை லாம்டா. ஸோ இதே நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டைஃப்ராக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2d சைன் தீட்டா அப்படிங்கிறது மட்டும் வரும். எனக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அல்லது d வேல்யூ மட்டும் எனக்கு கேட்குறாங்க அப்படின்னா d இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை 2 சைன் தீட்டா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கியூபிக்கல் சிஸ்டம். கியூபிக்கல் சிஸ்டமில் d உடைய வேல்யூ என்ன பார்த்தோம், a டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் h² + k² + l² அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஏவோட வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ கியூபிக் சிஸ்டம் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா n lambda is equal to 2a sin theta divided by square root of h square plus k square plus l square. ஸோ ஒரு ஃபார்முலாவை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 6 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபார்முலாஸை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லாவேஸ் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். லாவேஸ் ஈக்குவேஷன் சொல்லலாம், இல்லை லாவ்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன் ஃபார் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பை அ கிறிஸ்டல் லாட்டிஸ். ஸோ 2 ஆட்டமில் இருந்து ஸ்கேட்டர் ஆகக்கூடிய எக்ஸ்ரேஸ் சேர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும், பாத் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா 2 ஆட்டம்ஸ்லேருந்து நமக்கு ஸ்கேட்டர் நடக்குது இல்லையா, ஸோ அதனால பாத் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பாத் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுறதுனால நமக்கு 2 ஆட்டம்ஸும் டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூடில் மூவ் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூடில் மூவ் ஆகிட்டு 2 ஆம்ப்ளிடியூட்ஸும் ஜாயின் ஆகி எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் பிரைட் ஃப்ரிஞ்சஸை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். ஸோ அப்போது டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. பிராக்ஸ் லா அப்படிங்கிறது பிளேன்ஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகுறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பாத் டிஃபரன்ஸ். ஓகேவா. பட் இந்த லவேஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேட்டரிங் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிலிருந்து நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய பாத் டிஃபரன்ஸ். ஸோ இதை 3 பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேசிக் ஃபார்முலா என்னங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸில் நமக்கு வந்துட்டு டைஃப்ராக்ஷன்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா, ஸோ அதனால 3 டிஃப்ரெண்ட் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா HA ஸ்டார் ப்ளஸ் K B ஸ்டார் ப்ளஸ் LC ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ லவேஸ் ஃபர்ஸ்ட் பிளேன். அடுத்ததாக செகண்ட் பிளேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா HA டேஷ் ஸ்டார் ப்ளஸ் K B டேஷ் ஸ்டார் ப்ளஸ் LC டேஷ் ஸ்டார். ஸோ அந்த பிளேன்ஸை வந்து வேரி பண்ணி காட்டணுங்கிறதுக்காக டேஷ் அப்படிங்கிற வேர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் அப்படிங்கிறத எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டர்ஸை மென்ஷன் பண்ணும். ஸோ ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற வேர்ட் வந்துருச்சு அப்படின்னாலே இட்ஸ் அ இமேஜினரி பிளேன் அப்படின்னு மீனிங். ஓகேவா. ஸோ அடுத்ததாக தேர்ட் இக்குவேஷன் என்ன எழுதலாம் அப்படின்னா HA டபுள் டேஷ் ஸ்டார் ப்ளஸ் K B டபுள் டேஷ் ஸ்டார் ப்ளஸ் LC டபுள் டேஷ் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இந்த 3 ஃபார்முலாஸும் நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். 3லையுமே மில்லர் இண்டீசஸ் யூஸ் பண்ணுறாங்க, HKL அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட்டம்க்கு A ஸ்டார் B ஸ்டார் C ஸ்டார், அடுத்து செகண்ட் ஆட்டம்க்கு A டேஷ் ஸ்டார் B டேஷ் ஸ்டார் C டேஷ் ஸ்டார் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஆட்டம்க்கு A டபுள் டேஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ B டபுள் டேஷ் C டபுள் டேஷ். ஓகேவா. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த டயக்ராம் பாருங்கள். இன்சிடென்ட் ரே ஒரு ஆட்டமில் ஃபால் ஆகுது, கிறிஸ்டலில் இருக்கிற ஏதோ ஒரு ஆட்டமில் ஃபால் ஆகுது. அடுத்ததாக டைஃப்ராக்டட் ரே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் போகுது. ஸோ அதனால நமக்கு இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா தீட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா. ஸோ அடுத்ததாக இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. K டேஷ் மைனஸ் K இஸ் ஈக்குவல் டு G. ஓகேவா. ஸோ இதில் K அப்படிங்கிறது இன்சிடென்ட் வேவ் வெக்டர், K டேஷ் அப்படிங்கிறது டைஃப்ராக்டட் வேவ் வெக்டர், G அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டர். ஸோ பிராக்ஸ் லாவுடைய அனதர் ஃபார்மேட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷனும் நம்ம சொல்லலாம். K டேஷ் மைனஸ் K இஸ் ஈக்குவல் டு G. இட்ஸ் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த லாவேஸ் ஈக்குவேஷன்ஸ் உடைய ஒரு ஸ்பெஷல் கேஸை தான் பிராக்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் வேர்ட் கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். ஓகேவா. ஸோ எந்த ஈக்குவேஷனுடைய ஸ்பெஷல் கேஸ் வந்துட்டு பிராக்ஸ் லா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆன்சர் என்ன எழுதுவீங்க, லவேஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு எழுதுவீங்க. ஓகேவா. ஸோ இந்த ஸ்லைட்ஸ்லேருந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது லவேஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஃப்ரம் ஆட்டம் அண்ட் பிராக்ஸ் லா அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் த பிளேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். மோஸ்ட்லி நமக்கு பிராக்ஸ் லா யூஸ் பண்ணி தான் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இந்த ஒரு இக்குவேஷன் K டேஷ் மைனஸ் K இஸ் ஈக்குவல் டு G அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு இக்குவேஷன் வந்துட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். வேற இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா எது வந்து ரிஃப்ளெக்ஷன் எது வந்துட்டு ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னாலே பிராக்ஸ் லா அண்ட் ஸ்கேட்டரிங் அப்படின்னாலே லவேஸ் ஈக்குவேஷன். ஸோ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.